Title sponsor VCare. Extraordinary problems require extraordinary care. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ashwin Sweets and Snacks. 2004 இந்த கூட்டணி இருந்திருக்காங்க. அது கூட்டணியில் அதெல்லாம் சும்மா ஒரு டைமில் எக்ஸாஜரேட் பண்ணது தவிர கூட்டணியில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இது ஆக்சுவலி இதை எப்படி பார்க்க முடியுதுன்னா இங்கே வந்து இது ஒரு ஃப்ராக்மெண்டேஷனில் நம்பர்ஸ் பயங்கரமாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, அவ்வளோதான். அதாவது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது எதிர்கட்சிகள்லாம் சொல்லுவாங்க பெரிய ஆன்டி இன்குபன்சி. ஏன்னா ஆன்டி இன்குபன்சி ஸ்வீப்புன்றது எப்படி இருக்குன்னு இப்போ பல தேர்தல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு பெரிய ஆன்டி இன்குபன்சிலாம் இருந்ததுன்னா இந்த நம்பர்ஸ்லாம் வராது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னா பல இடங்கள்ல வந்து இந்த வந்திருக்காதுன்றீங்களா? இல்ல ஆன்டி நீங்க சொல்ற ஆன்டி இன்குபன்சி இருந்துன்னு தான் சொல்றேன். ஆன்டி இன்குபன்சி இல்லை, ஏன்னா கவர்மெண்ட் கடந்த 5 வருஷத்துல இந்த கவர்மெண்ட் நிறைய நல்ல ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. க்ரோத் கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 4 நாள் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான், மேக்ஸிமம் 4 days முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்த டேட்டாவே என்னன்னா 10.83% ஜிடிபி க்ரோத் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுலேயும் செக்டார் வைஸாகவே கவர்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தொழில்துறையாக இருக்கட்டும் சரி, விவசாயம் எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் வந்து இங்கே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட்ஸில் வந்து ஒரு ஸ்பிளிட் ஆயிருக்கு. இந்த ஸ்பிளிட்னால இந்த நம்பர்ஸ் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏடிஎம்கே அப்பார்ட் ஃப்ரம் த லீடிங் சீட்ஸ், ஏடிஎம்கே அவங்க லீடிங்கில் இருக்கிற மற்ற இடங்களில் பார்த்தோன்னா பெருவாரியான இடங்களில் ஏடிஎம்கே டிஸ்டன்ட் தேர்டாக தான் இருக்காங்க. 3வது இடத்துலேயே அவங்க ரொம்ப பின்னடைவில் இருக்கிற 3வது இடத்துல இருக்காங்க. ஆனால் மற்ற இடங்களில் பார்க்கும்போது திமுக வந்து ஒரு லீன் மார்ஜினில் இருக்கிற 2nd இடத்துல தான் இருந்திருக்காங்க. அதனால் நீங்கள் அது ஒரு டெசிமேட்டடு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு விதத்தில் மக்கள் ஒரு மாதிரி யோசிச்சிருக்கலாம். இல்லை சார், இப்போது தேர்தலுக்கு முன்னாடியே இப்போது பிரதமர் மோடி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், இங்கே வந்து எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, எத்தனை முறை அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மேடையில் ஏற்றி ஒன்றாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்போ வருவார் அப்படின்ற எதிர்பார்த்துக்கூடிய காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வருகை புரிகிறாரு, இங்கே கூட்டம் நடத்துகிறாரு. சரி, கடந்த முறையெல்லாம் வந்து பிரதர்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே சிஎம் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து அவர்கள் வந்து பிரதர்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றா ஒரு மேடையில் கூட தோன்றலையே. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது மக்கள்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்களா, இங்கே கட்சி உறுப்பினர்கள்லாம் இருக்காங்களே, இவங்க மத்தியில் என்ன ஒரு மாதிரியான ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தும், நாங்கள் வந்து ஒரு இன்டாக்டான கூட்டணி அப்படின்றத இங்கே நீங்கள் எதை வச்சு நீங்கள் இங்கே ப்ரூவ் பண்ணுவீங்க? இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் முன்னிலைப்படுத்தணும்ல. நீங்கள் வந்து கூட்டணி பேசுறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே ஒரு சைடு வந்து தாவிக்கா கூட கூட்டணி போயிடலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இங்கே சிட்டிங் எம்பிக்கள் கூட அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட சமூக வலைதளங்கள்லாம் பார்க்க முடியுது. ஒருவேளை காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தாவாய்க்கா கூட போயிருந்தாங்கன்னா இந்த மெம்பர்ஸ் வந்து ஒரு வலுவான கட்சியாக காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவம் படுத்தப்பட்டிருக்கும், ஒரு வலுவான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் காங்கிரஸ். அதை வந்து காங்கிரஸ் தவற விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இப்போ சோசியல் மீடியாக்களில் பார்க்க முடியுது. அதாவது வந்து நீங்கள் பிரதமர் இங்கே வந்தார்னா பிரதமர் வந்து எப்பவுமே 2 மோடில் தான் இருப்பார். பிரதமர் மோடிக்கு 2 மோடு தான். ஒன்று ஏர்பிளைன் மோடு, வெளிநாடு போயிடுவார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேம்பெயின் மோடு. சரிங்களா, அவர் வேறு எதுவும் பண்ண மாட்டார், கவர்மெண்ட்டை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வந்து இப்போ வந்து காங்கிரஸ் வந்து மொத்தம் 5 மாநில தேர்தலில் போனாங்க. சரிங்களா, கேரளாவாக இருக்கட்டும் சரி, புதுச்சேரியாக இருக்கட்டும் சரி, அசாமாக இருக்கட்டும் சரி, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு. அதனால் இப்போ எல்லா இடங்களுக்குமே எங்கள் தலைவர் போக வேண்டியது இருந்தது. இன்னொன்று 2 கட்டமாக நடந்தது. வெஸ்ட் பெங்கால் மட்டுமே 2 கட்டம் நடந்தது. ஏப்ரல் 9ஆம் தேதி 3 மாநில தேர்தல் முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாடு ஒரே கட்டமாக ஏப்ரல் 23 நடந்தது. வெஸ்ட் பெங்கால் 2 கட்டமாக போச்சு. இப்போ என்னன்னா அஸ்ஸாமு, அப்புறம் வெஸ்ட் பெங்கால், இந்த ஸ்டேட்ஸுக்கெலாம் இவங்க தொடர்ந்து எங்கள் தலைவர் வந்து பயணம் பண்ணிகிட்டே இருந்தார். சரிங்களா, இன்னொன்று இங்கே வந்தப்போவுமே இருவருமே சரி, தமிழ்நாட்டு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் சரி, எங்கள் தலைவராக இருக்கட்டும் சரி, அவங்க மேடையில் பேசினதில் ஒரு பரஸ்பர அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்க தலைவரை பத்தி பேசினதா இருக்கட்டும் சரி, எங்க தலைவர் அவரை பத்தி கடந்த முறையில தேர்தல் ஒப்பிடும்போது இந்த அளவுக்கு அந்த சரி இல்ல சார், அன்பு பரிமாற்றம் குறைஞ்சிருந்தது. இல்ல அப்படி இல்ல, நீங்க அது தேர்தல் நீங்க பார்க்கணும். இப்போ வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ் ஆர் மோர் மேக்ரோ. சரிங்களா, கம்பேரிட்டிவ்லி அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஆர் மைக்ரோ. சரிங்களா, இப்போ வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு மேக்ரோ, நார்மலாகவே லோக்சபா எலெக்ஷன்ஸ்ன்றது வந்து ஒரு மேக்ரோ ட்ரெண்டில் போகும். சரிங்களா, அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ன்றது அதை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு மைக்ரோ ட்ரெண்டில் போகும். உள்ளாட்சி தேர்தல்கள் நீங்கள் அது கூட கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஒரு மைக்ரோ ட்ரெண்டில் போகும். இன்னொன்று இவங்க 2 பேருமே ஒரு ப்ரீ ஷெடியூல் இருந்தது. அந்த ஷெடியூலில் மீட் பண்ண முடியாத சூழ்நிலைகள், ஒரே இடங்கள் இருக்க சூழ்நிலை வந்திருக்கலாம். இன்னொன்று என்னன்னா ஒரே டைமில் இவங்க 2 பேரும் வந்து இவர் இங்கே இருக்கிற இடங்களையும் சரி,
இது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒரு சில இடங்கள்ல அங்கே வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல பூஸ்டாக இருக்கலாம். முதல்வர் அவர்கள் அந்த கால சூழ்நிலையில் வேற இடங்கள்ல இருக்குது, அது வந்து ஒரு கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்கிறதா தான்ன்ற ஒரு பார்வையில் தான் போயிருப்பாங்களே தவிர, மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணியிலலாம் ஒன்றும் விரிசலோ பிரச்சனையோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது இன்னொன்று இதை நீங்கள் எப்படி அணுகணுன்றது இருக்குது. ஏன்னா இப்போது டிவிக்கே வந்து ஒரு பெரிய ப்ரொக்ரெசிவ் பாலிடிக்ஸ் எல்லாம் இது வரைக்கும் எடுத்து வைக்கல. நீங்கள் உடனே நம்பர்ஸ் வந்திருக்கு சார்லாம், நம்பர்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற நம்பர் வந்து ஒரு ஃபேக்சுவலாக எவிடென்ஷியலாக நம்ம முன்னாடி இருக்கு, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்பர்ஸ் டசன்ட் ஜஸ்டிஃபை யுவர் பொசிஷன். டிவிக்கே இது வரைக்கும் ஒரு பெரிய பொலிட்டிக்கலாக இதாகல, சரிங்களா? இன்னொன்று இதில் பல வேறு விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஏன்னா டிவிக்கு வந்து ஒரு பெரிய அரசியலை எடுத்து வைக்கல. எடுத்து வைக்காமயே அதுதான் நான் சொல்லிட்டேன் சார், நம்பர்ஸ் டசன்ட் ஜஸ்டிஃபை யுவர் பொசிஷன். இப்போ என்ன சொல்றாங்க இல்ல சார், இந்த இடத்துல கேட்டுக்கிறோம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கும் போதே வந்து 107 சீட்டு ஒருவேளை நீங்க எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாட்டுல மூளை முடுக்கெல்லாம் போய் பிரச்சாரத்தை முன்னெடுத்து இன்னும் கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணி நீங்க சொன்னீங்க ஒரு கல அரசியல் அதெல்லாம் பண்ணிருந்தாருன்னா நீங்க இதோட டிவிக்கு இன்னும் வெளியில இன்னும் கொஞ்சம் பெருசா வெளியில தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க, சரிங்களா? இது என்னோட பார்வை. டிவிக்கு இன்னும் வெளியில தெரிஞ்சிருந்தாங்கன்னா, இன்னும் அவங்க நிறைய விஜய் அவர்கள் நிறைய பேசியிருந்தாங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற நிறைய ஃபிளாஸ் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதாவது வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு திடீர்னு ஒரு வர புது கட்சியோ ஏதோ சரி, சரிங்களா? அவங்க மீது நீங்க என்ன சொல்றது இருக்கு, அவங்க அதுவும் ரொம்ப லிமிட்டடா இருக்கிற பார்ட்டி வந்து நீங்க அவங்க வந்து ரொம்ப கவர் அப் பண்ணி இருந்திருக்காங்க டிவிக்கு இது வரைக்கும், சரிங்களா? இப்போ என்னன்னா லிட்டரலி ஆர் இன்டு பொசிஷன் ஆஃப் கெட்டிங் எக்ஸ்போஸ். உங்களோட மைனஸ், உங்க நெகட்டிவ்ஸ், உங்களோட ஃபால்ட் லைன்ஸ், ஷார்ட் கமிங்ஸ் இது எல்லாமே வெளியில தெரியாம நீங்க கவர் அப் பண்ணியிருந்திருக்கீங்க. இது போக போக இதுவும் தெரிய வரலாம். ஓகே, பொறுத்து இல்ல தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள்லாம் தாண்டி ஒரு 106 சீட்ல இல்ல வரட்டும் சார். காந்தி சார் உங்ககிட்ட ஒரு இறுதியா ஒரு கேள்வி கேட்டு விரும்புறேன். என்னன்னா சார் சொன்னாரு எங்க கூட்டணியில வந்து எந்த ஒரு சுணக்கமும் இல்லை, இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ராகுல் காந்தி அவர்களும் சரி, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சரி, இந்த ஒரே மேடையில தோன்றாததுக்கெல்லாம் வந்து ஒரு காரணம் சொன்னார். இப்போ மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசின விஷயங்களும் தேர்தலுக்கு முன்பு சொல்கிறேன், அந்த கூட்டணி சமயத்தில் மாணிக்கம் தாகூர் பேசின விஷயங்களையோ இல்லை வந்து ஜோதிமணி அவர்கள் பேசின விஷயங்களையோ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேசின விஷயங்களையோ திமுக தலைமையை வந்து ஒரு இயல்பை எடுத்துக்கிட்டாங்களா? ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லாத்தையும் கடந்து போகிறாரு, அதாவது வந்து இதெல்லாம் வந்து பெருசாக அவர் அழட்டிக்கலை, கூட்டணியில் உறுதியாக இருந்தார். கடைசியாக வந்து ப. சிதம்பரம், செல்வ பிறந்தங்கள்லாம் உள்ள போது இந்த கூட்டணியை வந்து கட்டமைச்சாங்க. தொகுதிகளில் முன்ன பின்ன பேசி கடைசியாக வந்து ஒரு 28 தொகுதிகளில் வந்து ஒதுக்கப்பட்டது. இப்படி என்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது இப்போ இவங்கெல்லாம் பேசினாங்களே பொது வெளியில் நிறையா. இப்போது காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் ஒருவர் வேலுசாமி அவரெல்லாம் வந்து வெளிப்படையாகவே திமுகவை வந்து விமர்சனம் பண்ணார். அதெல்லாம் வந்து ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தல, இதெல்லாம் வந்து ஒரு சகஜம் தான் அப்படின்ற எடுத்துட்டு போகலாம். ரெண்டு கட்சியில யாரு அந்த கூட்டணியை பத்தி பேசினா அவங்களை கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். அதுதான் வந்து அந்த கூட்டணி வலிமையா இருந்திருக்கும். அதை பண்ணலையா அவங்க? அதான் பண்ணாதனால விளைவு தான். இதே மாதிரி தான் கலைஞர் அவர்கள் கடைசியா முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பாமகவும் அவங்களுக்கும் பயங்கரமான முரண்பாடு, எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்ற முரண்பாடு. ராமதாஸ் அவர்கள் பத்திரிகை வைக்கிறதுக்கு போறாரு வீட்டுக்கு, பத்திரிகை வைக்கின்ற இடத்துலயே கூட்டணி பேச்சு முடிக்கப்படுகிறது. எப்பயுமே நீங்கள் தொண்டர்கள் ஒரு மனநிலையுமே தலைவர்கள் ஒரு மனநிலை எப்படி நீங்கள் ஜெல்லாவீங்க? நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் முடிவு பண்ணியிருக்கணும். சண்டை, உங்களோட சீட்டு ஷேரிங் எல்லாத்தையுமே நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சிருந்தா அது அவங்க தொண்டர்கள் ஒன்றா போயிருப்பாங்க. முதல் நாள் வரைக்கும் தொண்டர்களுக்கு வந்து திமுக கூட்டணியில் நம்ம இருக்கிறோமா இல்லை வெளில போகிறோமா அப்படின்ற ஒரு மனநிலைமையும், உடனே தேர்தலில் வந்து நம்ம கூட்டணி வச்சாச்சு அப்படின்னு சொல்கிற இதுவும், அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த கூட்டணி வந்து ஜெல்லாவில் அதெல்லாம் வந்து ப்ளஸ் அங்கே போனது, ஓட்டு போனதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இவ்வளோ பெரிய ஒரு தோல்வியை வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல திமுக வந்து இந்த தோல்விக்கு பிறகு ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும். கண்டிப்பாக அது திமுக கட்சி உட்கட்சியில் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து அவங்க வந்து கூட்டணியில் கூட்டணி கட்சி இது வரைக்கும் இழக்க மாட்டாங்க. அதாவது வைகோ பேசினாரு இந்தியாவிலே முரண்பாடுகளில் உள்ள கட்சிகளை ஒன்றா சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்ச பெருமை வந்து திமுகவுக்கு தான் சேரும். கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், அதுவும் 2 கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், இப்படியெல்லாம் ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குறது வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே முடியாத ஒரு விஷயம். இப்போ கேரளாவில் பண்ண முடியுதா? கேரளாவில் அது எதிர்த்து நின்று இப்போ காங்கிரஸ் வெற்றி பெற்றுடுச்சு. அங்கே கேரளாவில் கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி நெருங்கிட்டாங்க, ஆட்சி அமைக்க போறாங்க கேரளாவில். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. The Chennai Silks in Mega Summer Sale.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163